ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை. அசைவ உணவு. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். ஆதியாகமம் 9:3. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்களுக்கு காய்கறி உணவையே தந்தார். ஆதியாகமம் 1:29. ஆனால் நோவாவின் காலத்திற்குப் பிறகு மனுக்குலத்திற்கு சைவ உணவோடு கூட அசைவ உணவையும் சேர்த்து தந்தருள சித்தமானார். பூமியிலே நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களும் சமுத்திரத்தின் மச்சங்களும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக என்று கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 9:2. மனிதன் தனக்கு இஷ்டமான உணவை போதுமான அளவு உண்ணும்படி அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஒரு முறை மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து, இந்த வனாந்தரத்தில் யார் எங்களுக்கு அசைவ உணவு தருவார்கள்? இறைச்சி சாப்பிட ஆசைப்படுகிறோம்.